கூலும்ஸ் லாவை டிஃபைன் பண்ணவர் சார்லஸ் அகஸ்டின் டி கூலும்ன்ற இந்த கிரேட் சயின்டிஸ்ட் தான். ஏன் இவர் கிரேட் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, நியூட்டன் வந்து ஃபோர்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நிறையா பேர் ஃபோர்ஸை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க. இதில் முக்கியமான 2 ஃபோர்ஸஸ் பார்த்திங்கன்னா, ஒன்று எலக்ட்ரிக் ஃபோர்ஸு, இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை அதோடைய போல்ஸ், அதாவது மேக்னெட்டில் வந்து நார்த் போல் சவுத் போல் இருக்குன்ற விஷயங்களை கண்டுபிடிச்சி அதுக்கான ஆராய்ச்சி வெளியிட்டவர் முதல்ல வில்லியம் கில்பர்ட் அப்படின்ற சயின்டிஸ்ட். ரெண்டாவதாக சொன்ன எலக்ட்ரிக் ஃபோர்ஸை பற்றி ஒரு ஒரு தெளிவான வரையறையை கொடுத்தவர் சார்லஸ் அகஸ்டின் டி கூலும்ன்ற இந்த சயின்டிஸ்ட் தான். ஸோ இவர் 3000 வருஷத்துக்கு முன்னாடி கிரேக்கர்கள் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன அப்படின்றத உணர்ந்துருந்தாங்க. அதை பற்றி சின்ன சின்ன ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதை ஒரு குறிப்புகளாக எழுதி வச்சுருந்தாங்க. அந்த குறிப்புகளை வந்து அடிப்படையாக கொண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை ஃபண்டமெண்டல் மெத்தடில் ரொம்ப அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் சார்லஸ் அகஸ்டின் தான். ஸோ அவர் பயன்படுத்தின ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் டார்ஷன் பேலன்ஸ் அப்படின்றது. ஓகே, இப்போ வெயிங் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பயன்படுத்துகிற வெயிட் மிஷின், அந்த மாதிரி டார்க்கை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு பேலன்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே ஒரு பால் இருக்குது, ஏ அப்படின்னு சொல்லி ஒரு பால் இருக்குது, பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் இருக்குது இல்லையா. இந்த 2 பாலுமே வந்து சார்ஜ்டு பால்ஸ். அதாவது அந்த ஏன்ற பால் வந்து ஒரு கம்பியோட என்ன ஆகுது, ஃபிக்ஸ் ஆகிருக்கு. பின்ற பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட், அதாவது நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பால். இந்த 2 பால்லையும் வந்து ஒரே வகையான சார்ஜை கொடுக்கும்போது, சரி, ரெண்டுத்துலேயும் பாசிட்டிவ் சார்ஜை கொடுக்கும்போது, இது வந்து ஒரு கண்ணாடி கிளாஸு, இது உள்ளே வந்து காற்று இல்லைப்பா, இது வேக்யூம், ஓகேவா. சரி, ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரே சார்ஜ் கொடுக்கும்போது இது ஸ்டேபிளாக இருக்கிறதுனால நகராது. ஸோ இந்த கம்பியால் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகும் இல்லையா. ஏன்னா வந்து 2 சார்ஜுக்கும் ரிப்ட் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ட்விஸ்ட் ஆகும். இந்த ட்விஸ்ட் ஆகிற ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறாரு, ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணுறாரு. நமக்கு டார்க்கை வச்சு ஃபோர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இல்லை, 11th படிச்சிருப்போம். டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்றது. ஸோ இதை வச்சு 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை ஈஸியாக டிஃபைன் பண்ணி ஒரு ஃபண்டமெண்டல் ஃபார்முலா கொண்டு வர, அந்த ஃபார்முலா தான் இது. ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q1 Q2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்ற இந்த பியூட்டிஃபுல்லான ஃபார்முலா வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வரையறுக்கிறாரு. அதாவது நீங்கள் 2 சார்ஜ் பார்ட்டிகளை இந்த மாதிரி 2 சார்ஜ் பார்ட்டிகளை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, அந்த 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்புனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி இருக்கும் அந்த ஃபோர்ஸுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 சார்ஜினுடைய வேல்யூக்கு ப்ரொபோஷனலாகவும், அந்த 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை அவர் என்ன பண்ணுறாரு, டிஃபைன் பண்ணுறாரு. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் கம்பைன் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி அவர் என்ன பண்ணார், எழுதுகிறாரு. ஓகே, சரி, இதில் கேனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் போடணும் இல்லையா, அதுதான் கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரி, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து நம்ம யூனிட் சார்ஜை மெஷர் பண்ணுறது வழக்கம். அதாவது ஒன்றுக்கு எவ்வளவு அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மற்ற விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஸோ 1 மீட்டருக்கு எவ்வளோ தூரம், அப்போ அதே போல் 1000 மீட்டர், 1000 மீட்டர் என்பது 1 மீட்டரை போல் 1000 மடங்கு இல்லையா. ஸோ அப்போ 1 அப்படின்றது ஒரு யூனிட் வேல்யூ. அந்த யூனிட் வேல்யூ எப்பவுமே என்ன பண்ணுறது, அறிவியலில் வந்து மெஷர் பண்ணுறது வழக்கம். ஸோ அப்போ ஃபோர்ஸை கண்டுபிடிக்க விரும்புகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2 சார்ஜ் எடுத்துக்கிறாருப்பா. ஓகே, கவனமாக கவனிங்க. 2 சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அந்த 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்க, 2 சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அந்த 2 சார்ஜுடைய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 1 கூலும் எடுத்துக்கிறாரு. ஓகே, 2 சார்ஜ், தட் இஸ் Q1, இது Q2. ஓகே, அந்த 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, எப்படி சப்ராக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸை சப்ராக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் யூனிட் வெக்டருக்கான பேசிக்கான மெத்தட். ஒன்றுக்கு எவ்வளோ, 1 கூலும் சார்ஜு, பாசிட்டிவ்லேயே சார்ஜ் ஆனால் 1 கூலும் சார்ஜ், 2 சார்ஜ் எடுத்துக்கிறாங்க Q1 Q2ன்னு. அதை 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, சப்ராக்ட் பண்ணி வைக்கிறாங்க.
அப்படி பண்ணும்போது அதோடைய வேல்யூ அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒன் தானே. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு கேவாக இருக்கும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாரு. அப்போது இந்த கேவுடைய வேல்யூ என்ன அப்படின்ற கொஷனுக்கு என்ன பண்ணுறாரு? ஆன்சர் கொடுக்குறாரு. ஸோ இங்கே பாருங்கள், force is equal to 9 into 10 to the power of 9, 1 into 1 divided by 1 square, that is r square இல்லையா, distance square இங்கே. ஓகே, distance square. ஓகே, ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? டிஃபைன் பண்ணுறாரு. அப்போ ஃபோர்ஸ்ன்றது கேக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுதான் கே, தட் இஸ் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ. கேன்றது கான்ஸ்டன்ட் இல்லையா. 9 into 10 to the power of 9 நியூட்டன் சொல்லலாம், அல்லது 9 into 10 to the power of 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2 அப்படின்னும் நம்ம என்ன பண்ணலாம்? யூனிட்டை வந்து சொல்லலாம். சரிங்களா. ஸோ இந்த வேல்யூ வந்து ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணுறது, தட் இஸ் கேவோட வேல்யூவை குறிக்கிறது. ஒரு கூலும் சார்ஜு, 2 சார்ஜு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சிங்கன்னா அதோடைய ஃபோர்ஸோட வேல்யூ இப்படி இருக்கும். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா 4π எப்சிலான் நாட் அப்படின்றது தான் இதோடைய ஃபார்முலா. சார் இங்கே எப்சிலான் நாட்னா என்ன? எப்சிலான் நாட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இங்கே தான் வந்து கூலும் வந்து எவ்வளோ கிரேட் சயின்டிஸ்ட் அப்படின்றத நிரூபிக்கிறாரு. கிராவிடேஷ்னலுக்கு எப்சிலான் நாட்டுன்ற மாதிரியான வேல்யூ வரவே வராதுப்பா. எப்சிலான் நாட் வந்து ஒரு தனித்துவமான எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மட்டுமே உரிய ஒரு விஷயம். இங்கே எப்சிலான் நாட்டுன்னு சொல்கிறத விட எப்சிலான் அப்படின்னு சொல்கிறது தான் சிறந்ததாக இருக்கும். ஸோ எப்சிலான் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் 2 சார்ஜ் கன்சிடர் பண்ணுறீங்க இல்லையா. இந்த மாதிரி 2 சார்ஜ் கன்சிடர் பண்ணீங்க இல்லையா, Q1 Q2 அப்படின்னு சொல்லி 2 சார்ஜ். இந்த 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மீடியம் என்ன? மீடியம் மீன்ஸ் ஊடகம் என்ன? என்ன இடத்துல இந்த 2 சார்ஜையும் கன்சிடர் பண்ணுறீங்க? சரி, வாட்டருக்குள்ளே வச்சுருக்கீங்களா, இல்லை கிளாஸ் உள்ள வச்சுருக்கீங்களா, இல்லை வேக்யூம்லேயே வச்சுருக்கீங்களா, ஏரில் வச்சுருக்கீங்களா அப்படின்ற மீடியமை கன்சிடர் பண்ணுறது தான் இந்த எப்சிலான் அப்படின்ற வேல்யூ. இந்த எப்சிலானை வந்து சரி வேக்யூமில் கன்சிடர் பண்ணிங்கன்னா அதோடைய வேல்யூ எப்சிலான் நாட் மட்டும் போட்டால் போதும். ஓகே, அது அந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா போதுமானது. அப்படி இல்லை, இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு கேவோட வேல்யூ தெரியும் இல்லையா. ஸோ அப்போ எப்சிலான் நாட்டை இங்கே கொண்டு போயிடுங்க. எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 1/4π இன்ட்டு கே. கேவோட வேல்யூ தெரியும், 9 into 10 to the power of 9. 4 தெரியும், பையோட வேல்யூ தெரியும் 3.14. ஸோ ஈஸியாக எப்சிலான் நாட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 8.85 இன்ட்டு 10 to the power of -12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சும் நம்ம என்ன பண்ணலாம்? எப்சிலான் நாட்டோட வேல்யூவை நம்மளால் டிஃபைன் பண்ணிட முடியும். இதுதான் வேக்யூமில் வந்து அதோடைய வேல்யூ. ஓகே, சரி. ஓகே, இப்போ எப்சிலான் நாட்டோட வேல்யூ வந்து நீங்கள் 2 சார்ஜை வேக்யூமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வேல்யூ வந்து எப்சிலான் நாட்டாக இருக்கும். இதுவே சப்போஸ் நீங்கள் அந்த 2 சார்ஜை நான் ஏரில் கன்சிடர் பண்ணுறேன் சார், அதாவது காற்றுல எடுத்திருக்கேன்னா, அப்போது எப்சிலான் நாட்டோடைய இன்னொரு விஷயமும் சேரும், தட் இஸ் எப்சிலான் ஆர் அப்படின்றது. இந்த எப்சிலான் ஆர்னா என்ன அப்படின்னா, தட் இஸ் கால்டு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிப்பா. இந்த எப்சிலான் நாட்டுக்கு என்ன பேருனா அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி. ஓகே, நீங்கள் வேக்யூமில் கன்சிடர் பண்ணிங்கன்னா போட தேவையில்லை. பட் ஏதாவது ஒரு மீடியம் உள்ளே வந்துச்சுன்னா இந்த எப்சிலான் நாட் கண்டிப்பாக தேவை. இதோடைய வேல்யூ ஒன்றும் பயப்படாதீங்க பிள்ளைங்களா. எப்சிலான் ஆறுன்றது காற்றுல இதோட வேல்யூ வெறும் 1 தான். ஸோ அப்போ நீங்கள் எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் போட்டாலும் ஒன்று தான், இல்லைனா எப்சிலான் நாட்டு இன்ட்டு 1, அதாவது எப்சிலான் நாட். ஓகே, இது போட்டாலும் ஒன்று தான் காற்றுல கன்சிடர் பண்ணும்போது. இதுவே சப்போஸ் நீங்கள் வாட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஏர்னு வச்சுக்கோங்களேன், ஏர். இதுவே எப்சிலான் வந்து நான் வாட்டரில் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எப்சிலான் நாட்டோடைய வேல்யூ பார்த்தோம் இல்லையா, 8.85 10 to the power -12, அந்த வேல்யூவோட இந்த வாட்டருடைய பெர்மிட்டிவிட்டியோடைய வேல்யூவை நீங்கள் சேர்த்தாகணும். ஓகே, அதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஒரு 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். இது ஏன் பிள்ளைங்களா மீடியம்லாம் எடுத்திருக்காங்க? ஸோ மீடியம் டிபெண்ட் பண்ணி இருக்குமா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் எந்த பொருள் வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே நீங்கள் 2 பால் கன்சிடர் பண்ணாலும், இல்லை 2 செங்கல் எடுத்துக்கிட்டாலும், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதை டிபெண்ட் அப்பான அது உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை மீன் பண்ணுறது கிடையாது இல்லையா. இங்கே என்ன காரணம் அப்படின்னா, அது
போகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இது பின்னாடி வரக்கூடிய விஷயங்களில் வந்து லெசன்ஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை வந்து கொலாப்ஸ் பண்ணி அதோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து குறைக்கிறதுனால அது மீடியமை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்துக்கு வந்து வராங்க. இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸோடைய வேல்யூ வந்து கம்மியாகும் இல்லையா? பிகாஸ் எப்சிலான் நாட்ன்றது எப்படி இருக்குது பாருங்கள், ஃபோர்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குது. கேன்றது 1/4π தானே. ஸோ கேன்றது கேவோட வேல்யூ இப்போ எப்படி அதெல்லாம் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 டிவைட் பை R² தானே. ஸோ இந்த எப்சிலான் நாட் எப்படி இருக்குது, ஃபோர்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதை இன்க்ரீஸ் ஆக விட்டோம்னா இதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிடும். அதனால தான் எப்சிலான் வேல்யூ வந்து எப்சிலான் நாட்டு எப்சிலான்னு வச்சுக்கோங்க. ஓகே, சரி, இது எப்சிலான்னு வச்சுக்கோங்க. எப்சிலான் என்பது எப்சிலான் நாட்டு எப்சிலான் ஆர்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏரில் கன்சிடர் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை, இதோட வேல்யூ ஒன்று தான். பட் இதை நீங்கள் வாட்டர்லேயோ இல்லை கிளாஸ்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது கன்சிடர் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ ஃபோர்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ எப்சிலான் அப்படின்ற வார்த்தை எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம், எப்படி உருவாகுது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இதுதான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், அதோட வேல்யூஸ். நீங்கள் ரொம்ப எப்படி பண்ணுறது, கூலிங் ஸ்டானா என்ன, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் எழுதணுமேலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இது ஒரு 5 மார்க் கொஷின்னு. ஜஸ்ட்டு சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக புரியும். ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், அது வந்து 5 மார்க் கொஷினை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், டைரக்ஷன் இதில் ரொம்ப முக்கியம்ப்பா. அவர் கண்டுபிடிக்கும் போதெல்லாம் இது வெக்டர் ஃபீல்டு வரும்னு அவர் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டார், எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஆனால் இதை வந்து டைரக்ஷனில் சொல்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது என்ன ஃபோர்ஸு எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது நமக்கு தெரியும் இல்லையா. சரி, திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னா இதை ஒய், இதை இசட்னு வச்சுக்கலாம். இங்கே இந்த ஆக்சிஸில் 2 சார்ஜ் பார்ட்டிக்கலாக இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். சரி, Q1 அண்ட் Q2 அப்படின்னு 2 சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்குது. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை கண்டுபிடிக்க விரும்புகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஃபோர்ஸு 1 மேலே 2 என்ன ஃபோர்ஸை கொடுக்கும். அதாவது சார்ஜ் 1 மேலே Q1 மேலே Q2 என்ன ஃபோர்ஸை கொடுப்பான் அப்படின்றது தான் இந்த F12ன்றது. F12ன்றது கே Q1 Q2 டிவைடட் பை R²ன்றது நமக்கு தெரியும். எந்த டைரக்ஷன் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க, R12 பாசிட்டிவ், R21 நெகட்டிவ் அப்படின்லாம். சிம்பிளாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க பிள்ளைங்களா, நார்மல் பேசிக் ஒரு மேக்னெட் ஆக்ட் ஆகிற அதே மாதிரி பேசிக் விஷயம் தான். இங்கே பாருங்கள், இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜு, இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? இப்போ நீங்கள் 2 பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறீங்க. ஓகே, நான் இவனை கண்டுபிடிக்க விரும்புகிறேன். இவன் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதை கூலும் சொல்லியிருக்காரு. இந்த ஃபார்முலா வச்சு நான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிடுவேன். இவன் எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுவான் அப்படின்றதும் அடுத்த கொஷின். அதான் வெக்டர் ஃபார்மேட். எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுவான், ஃபோர்ஸ் ஆன் 1 Q1 மேலே Q2வால் என்ன ஃபோர்ஸ் இருக்கும், Q1 மேலே Q2வால் என்ன ஃபோர்ஸ் இருக்கும் பாருங்கள். இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், அதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். இவன் என்ன பண்ணுவான், கம்முன்னு இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், இவன் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவான் இல்லையா. அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும், ஒரு ரிப்பல் ஆகும் இல்லையா. சரி, இந்த டைரக்ஷன் மூவ் ஆகும். இந்த டைரக்ஷன் நல்லா கவனித்து பார்க்கணும். இந்த டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது இந்த டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ்ப்பா இல்லையா, இது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இது என்ன டைரக்ஷன், மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ F12 என்ன டைரக்ஷனில் போவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி, மைனஸ் ஆஃப் கே Q1 Q2 டிவைடட் பை R² அப்படின்றது தான் இதோடைய வெக்டர் ஃபார்ம். இந்த வெக்டர் போட்டிங்கன்னா இங்கே நீங்கள் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணி ஆகணும். சரி, மைனஸ். ஏன் சார் இப்போ அவன் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்க மாட்டானா, நியூட்டன் 3rd லா படி எவ்ரி
ஃபோர்ஸ் ஷுட் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் தானே. ஸோ அப்போ இவன் அவனுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பானான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நமக்கு கவலை கிடையாது. நாம் கண்டுபிடிக்க விரும்புகிற யார்? இவன் தான். Q1 மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இவன் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆவான் அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். மைனஸ் டைரக்ஷன். அப்படியே ரிவர்ஸில் கண்டுபிடிக்கலாம், தப்பு இல்லை. ரிவர்ஸில் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு நிமிஷம் இருங்க, எரேசர் எடுத்துக்கிறேன். ஓகே, சரி. இப்போ என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, சரி, அதே ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1, அதாவது 2 மேலே 1 என்ன ஃபோர்ஸை கொடுப்பான் அப்படின்றது, அவன் மேலே என்ன தாக்கத்தை விளைவிப்பான் அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா தெரியும். Q1 Q2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர்ன்றது மேக்னிடியூட் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதோடைய டைரக்ஷன் என்ன இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்கள். இது பாசிட்டிவ் சார்ஜ், அதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். அவனை ரிப்பல் பண்ணுவான். இவனால் தள்ளப்பட்டு இந்த டைரக்ஷனில் போவான். யார்? Q2 இந்த டைரக்ஷனில் போவான். Q2 மேலே Q1 ஏற்படுத்துகிற ஃபோர்ஸினுடைய மேக்னிடியூடு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அவன் எந்த டைரக்ஷன் மூவ் பண்ணுவான்? ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன். அப்போது F21 வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் கே போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி ப்ளஸ் Q1 Q2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ரெண்டும் மாறலப்பா, நல்லா கவனித்து பாருங்களேன். இது ரெண்டும் மாறல. முன்னாடி பார்த்த கேஸில் Q1 மேலே ஏற்படுத்துகிற ஃபோர்ஸ் வந்து மைனஸ் ஆஃப் டைரக்ஷனில் இருந்தது. பட் இது வந்து என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. ஓகே, ஸோ இதுதான் வந்து டைரக்ஷனுக்கான ஒரு அணுகுமுறை. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து நீங்கள் சொல்லுங்கள்.